ராஜா, இதுவரைக்கும் கட்டிப்பிடிச்ச நண்பர்களா இருந்தோம். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண போறியா? என்னையா? நான் என்னப்பா தப்பு பண்ண? நீ பண்ணது சரியோ தப்போ அதை முடிவு பண்ண வேண்டியது சட்டம். இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேணா தப்பா சரியான முடிவு பண்றது சட்டமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி, என் மனசாட்சி என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்லுதோ அன்னைக்கு நானே உங்களை தேடி வரேன் இன்ஸ்பெக்டர். வரேன். ராஜா, சொல்ற கேளு. மரியாதை ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரலன்னா உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். நீ சேரிக்குள்ள என்ன தேடி நுழையும் போதே தெரியும் துப்பாக்கிய தேடுவேன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுக்கலனாலும் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது, போலீஸ்காரங்க கூட உரசவும் கூடாது, பகச்சிக்கவும் கூடாது. ஓ நிலைமை தான்பா எனக்கும். நண்பனா கட்டி பிடிச்ச, இப்ப ரவுடியா அவங்ககிட்ட துப்பாக்கி எடுத்திருக்க. சாவி வண்டியிலே இருக்கா? புத்திசாலி. கொஞ்ச நேரம் சேரிய பார்த்துட்டு வர. போலீஸ்காரன் குற்றவாளியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் உயிரும் உடலுமான ஜீப்பையும் ரிவால்வரையும் எந்த ஒரு சின்சியர் போலீஸ்காரனும் உன்ன மாதிரி பறிகொடுத்துட்டு வந்து நிக்க மாட்டான். சார், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லஞ்சம் வாங்கின போலீஸ்காரங்களை ஸ்டேஷன்லயே போட்டு அடிச்சு உதைச்சி அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்த கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய்னு எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி எழுதுறாங்களையா. இப்ப என்ன எழுத போறாங்க? அந்த ரவுடி பைய ராஜா உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜீப்பை ரிவால்வரை எடுத்துட்டு போறதை நீ வேடிக்கை பார்த்து நின்னு இருக்க. ஒரு போலீஸ்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் குடும்பமும் முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த ரவுடி ராஜா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சொல்லாது செய்.